ஐபிசி தமிழ் வழங்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்னும் நான். டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, South India's #1 travel brand, powered by Yasco shirts, trousers and dhotis, Tanvi Boutique, Queen of Handlooms, Life Fertility and Women's Healthcare, special partner Palmshire Serving Flavors. முதல் சந்தித்தது வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவியாக அவங்க 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் DM நெஃப்ராலஜி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக அப்போ படிச்சுட்டு இருந்தேன். அவங்க பொண்ணை பார்த்தது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே தான். கல்யாணம் ஆன புதுசில் எங்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ஸ்கூட்டர் தான். அவங்க வீட்டில் வந்து ஒரு பிளைமவுத் காரு, 2 காரு, 3 காரில் இருந்து பழக்கப்பட்டவங்க. நான் ஸ்கூட்டரில் தான் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போவேன் வருவேன். பஸ்ஸு வர்றப்ப மட்டும் அப்பப்போ பயமாக இருக்குது, பஸ்ஸு இடிக்க வர்றான் அப்படின்னு சொல்லி என்னைக்கு இருக்க பிடிச்சிக்குவாங்க. ஸ்கூட்டரில் உட்காந்துட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்கள் மாமனார் அவங்க ஏர்லி ப்ரெக்னென்சின்னு தெரிஞ்சோடனே சந்தோஷத்தில் கார் எடுத்துகிட்டு அங்கே வர்றாரு. மகன் வந்துட்டு இப்போ ஸ்கூட்டரில் மறுபடியும் போயிட்டுருக்காளேன்னு பார்த்துட்டு அவர் வந்து காரை விட்டுட்டு போயிடுறாரு. முதல் டயாலிசிஸ் மிஷின் வாங்கணும்னு அதுக்கு அப்போ காசு இல்லை. அப்போ காசு இல்லைன்னு சொன்னப்போ டயாலிசிஸ் மிஷின் அப்போல்லாம் 1.5 லட்சம். மேடத்தோட வளையல், அவங்க அம்மா போட்டிருந்த வளையல், அதை கொண்டு போய் அடகு வச்சோம். ஸ்கூட்டரில் உட்கார வச்சு 1 மணிக்கு ஏற்றி கூட்டிகிட்டு போய் டயாலிசிஸ் போட்டுட்டு 4:30 மணிக்கு வந்து வீட்டில் திரும்பி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கோம். திடீர்னு வேலைக்காரமாக தட்டுறாங்க. தெரு பூரா ஒரே கூட்டமாக இருக்குது, யாரோ VIP வெளியே உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பேரை சொல்லாமன்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்போ நிறைய விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். அதில் நீங்கள் பிரதானமாக சொன்னது வந்து உங்களோட ஜேர்னியில் சரி பாதி வந்து டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் தான். பலருக்குமே வந்து டாக்டர் சவுந்தரராஜன் சொல்லுவாங்க. அவர் வந்து ஃபேமஸான ஒரு டாக்டர், பட் ஒரு பப்ளிக் ஃபிகராக வந்து உங்களை போல் அவர் வந்து ஆன் ஸ்டேஜில் நிறைய ஷேர் பண்ணது இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு லீடிங் டாக்டர், இன்றைக்கும் ஒரு பிரபலமானவர்கள் அல்லது முக்கியமானவர்கள் யாராவது ஒன்று யூராலஜி சார்ந்து வரணும்னா சாரோட ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. ஸோ டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களும் உங்களோட ஒரு ஸ்டேஜை ஷேர் பண்ணி நிறைய விஷயங்கள் பேச நினைக்கிறோம். வாழ்க்கையை ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஸ்டேஜ் ஷேர் பண்ண மாட்டோமா? தப்பு இல்லை. சவுந்தரராஜன் சாரை பற்றி பேசணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த லீடிங் பயனியர் டாக்டர் இன் இந்தியா. இன்றைக்கி வந்து மிக முக்கியமாக கிட்னி ரிலேட்டடாக, யூராலஜி ரிலேட்டடாக யாராவது வரணும்னா முதல்ல சாரோட அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. கிடைக்கலன்னா தான் ஓகே வேறு ஆள்கிட்ட போகலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒன் ஆஃப் த லீடிங் டாக்டர். அண்ட் பர்சனலாகவும் வந்து எனக்கு தெரியும் சாரை, ரொம்ப டவுன் டு எர்த் கேரக்டர். நீங்கள் தமிழிசை அவர்கள் மேடம் வந்து பார்த்துருப்பீங்க. அதே போல் டவுன் டு எர்த் கேரக்டர் வந்து சாரோடது. என்னைக்கு எப்போ எங்கே பார்த்தாலும் அவருடைய கிளைண்ட்டை ஃபஸ்ட்டு கேட்பாங்க, அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்னு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு லீடிங் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள். இன்னைக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சவுந்தரராஜன் பேர் வந்துட்டே இருக்கும். அவரை மருத்துவ உலகில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பட் அவர் பொது வழியில் நிறைய இடங்களில் ஸ்டேஜை ஷேர் பண்ணது இல்லை. இன்னைக்கு வந்து மேடமோட சேர்ந்து அவங்களோட லைஃப் ஜேர்னியில் சில முக்கியமான மொமெண்ட்ஸை ஷேர் பண்ணலாம் தான் சாரை கூப்பிட்டு வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. ரைட் சார், சவுந்தரராஜன் சார், நீங்கள் மேடம் பேசிகிட்டு இருந்தால் கேள்விப்பட்டு பார்த்துட்டு இருந்தீங்க, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்னோன்னே மேடமை ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, பொண்ணு பார்த்த மொமெண்ட், அந்த நாள் ஃபர்ஸ்ட் டே, அதுக்கு போகலாம். அது வந்து அவங்கள முதல் சந்தித்தது வந்து சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவியாக அவங்க 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் DM நெஃப்ராலஜி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ படிச்சுட்டு இருந்தேன். அவங்க பொண்ணை பார்த்தது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே தான். உலகத்தில் தான் பார்க்குறீங்க. அவங்க வந்தாங்க. ஆக்சுவலாக ஃபுல்லி வந்து அவங்களோட நிகழ்ச்சிக்கு காலையில் வந்து அனாட்டமி தியேட்டரில் வந்து பெரிய பிளைமவுத் காரில் வந்து இறங்குவாங்க. அவங்க தாத்தா கார், அதில் தான் எனக்கு அடையாளம் சொன்னாங்க. இப்படி ஒரு பிளைமவுத் கார், நம்பர் மறந்துச்சு, 1046 வந்து இறங்குவாங்க. அவங்க தான் அவங்க குமரியானந்தனோட அவங்கள தான் அவங்களுக்கு பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். மறைஞ்சிருந்து பார்த்தீங்களா இல்லை எப்படி பார்த்தீங்க சார்? மறைஞ்சிருந்து தான் பார்த்தேன், நேரடியாக பார்க்கல. பார்த்தவொடனே ஸ்பார்க் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தவொடனே ஓகே இவங்கள தான் கட்டிக்க போகிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்களா, இல்லை அதுக்கப்புறம் யோசிச்சு முடிவு எடுக்கலாம் அப்படிலாம் யோசிச்சிங்களா? இல்லை, ஆக்சுவலாக வந்து இது 100% பேரண்ட்ஸு, அவங்க பேரண்ட்ஸ், எங்கள் பேரண்ட்ஸு மொத்து அரேஞ்ச் மேரேஜ். வழக்கமாக மெடிக்கல் காலேஜில் நடக்கிற மெடிக்கல் காலேஜ் சின்ரோம் மேரேஜ் இல்லை.
அவங்க அப்பா அம்மா. ஆக்சுவலாக எங்கள் மாமியார் முதல்ல அவங்களுடைய எல்லாத்துக்கும் முழு முயற்சி எடுத்தது எங்களுடைய மாமியார்னு நினைக்கிறேன். அவங்களுடைய தோழி ஒருத்தரை அனுப்பி என்னை பற்றி எல்லாம் அங்கே மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்பிட்டலில் விசாரிச்சுட்டு, என்னுடைய மாமனாருடைய உயிர் நண்பர் டாக்டர் குமாரசாமின்னு ஒருத்தர் அங்கே லீடிங் டாக்டர் அங்கே நார்த் சென்னையில், அவர் வந்து என்னை பற்றி எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்னுடைய காதுக்கு வந்தது. திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் மாமனார் அப்போ ரொம்ப பிரபலமாக இருந்த டைமு, என்னுடைய சிஸ்டர்லாம் சின்ன பொண்ணாக இருந்தாங்க, ஞான சுந்தரி, அவங்க கூட்டிகிட்டு என்னை பார்க்க நேரடியாக எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தார். அவர் வந்துட்டு போன பிற்பாடு தான் எல்லாருக்குமே என்ன அவரே எங்கே வந்துட்டு போகிறார், அவரே எங்கே வந்துட்டு போனார் அப்படின்னு ஒரு பிரபலமாச்சு. அப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை பயணம் ஆரம்பித்தது சென்னை மருத்துவக் கல்லூரியில். பார்த்த உடனே கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்க, அவங்க தான் நமக்கு மனைவி அப்படின்னு? ஆமாம், அந்த மாதிரி தான் முடிவு எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து எங்கள் குடும்பத்தில் அதுக்கு முன்னாலே எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து பார்த்தாங்க. அவங்க ஜாதகம் ஜோசியம்லாம் நம்பிக்கை உள்ளவங்க, எனக்கும் நம்பிக்கை உள்ளது. அவங்க மாமியாரும் பார்த்துருந்தாங்க. அதனால் ஆல்மோஸ்ட் பார்த்தது வந்து ஒரு திருப்தியோடு தான் எல்லாம் வந்து பெரியவங்க என்ன பண்ணாலும் அதை நமக்கு செய்வாங்க, நல்லா தான் செய்வாங்க அப்படிங்கிற முடிவு எடுத்து தான் நம்ம திருமணத்துக்கு ஒத்துட்டேன். நீங்கள் எப்போ டாக்டரை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க? அவர் வந்து மறைஞ்சிருந்து பார்த்துருக்காப்புல, நீங்கள் எப்போ ஃபஸ்ட் டாக்டரை பார்த்தீங்க? ஏன்னா அந்த காலகட்டத்தில் டேரெக்டாக ஃபஸ்ட்டு பார்க்குறது இல்லை ப்ரைவேட்டாக ஒரு நிமிஷம் பேசுகிறது இதுக்கெலாம் வாய்ப்பு இருந்திருக்காதுன்னு நான் நம்புகிறேன், எனக்கு தெரியல. இல்லை, நான் வீட்டில் தான் பார்த்தேன், காலேஜில் பார்க்கல. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆனால் அதுக்கு முன்னால் ஒரே அழுக. நான் வந்து ஃபஸ்ட் இயர் இப்போ தானே சேர்ந்துருக்கேன், ஆமாம் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னு ஒரே ஒரு தான் சொன்னேன். ஏன்னா எனக்கு அடுத்தால 2-3 தங்கச்சி அப்புறம் தம்பி, அதனால் நான் பொண்ணுனால கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அப்பா விருப்பப்பட்டாங்க. ஆனால் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், என்னை படிக்க வைக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அம்மா சொன்னாங்க, இல்லை நான் அதெல்லாம் அவரை பற்றி விசாரிச்சுட்டேன், படிக்க வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு எனக்கு பார்த்த ஒரே அலையன்ஸ் இவங்க தான், ஒரே மாப்பிள்ளை. அது நான் ஓகே சொல்லிட்டேன், நான் ஓகே சொன்னேன். அதுக்கு எனக்கு உரிமை இருந்தது, நான் ஓகே சொன்னால் தான் ப்ரொசீட் பண்ணுவேன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. அதனால் நான் அவங்கள பார்த்து ஓகே சொன்னேன். நான் டாக்டர், உங்களுக்கு பார்த்த முதல் அலையன்ஸ் இவங்க தானா, இல்லை இதுக்கு முன்னால் அலையன்ஸ் பார்த்துட்டு வேறு எங்கேயுமே பெண் பார்க்கவே போகல, அவன் பார்த்தது இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் பார்க்குறீங்க, பார்த்தோன்னா ஓகேன்னு வந்துருச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் அதுக்கு வந்து டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு மெசேஜ் போச்சா, இல்லை வந்து முதல்ல எல்லாம் ஆள் ஓகே அப்படின்னு ஆகிடுச்சா? இல்லை, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆன அப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னேன். நான் என்ன கேட்டால் தாலி கட்டி முடிஞ்ச உடனே சொன்னேன், நான் படிக்கணும், அதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல பேசுனது அதுதான். அதனால் அவங்க அது சரியாக ஒன்றும் சொல்லலை, படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நான் சந்தோஷமாக இருந்தேன். ஆக்சுவலாக உங்கள் காலேஜில் டாக்டர் வந்து ப்ரொஃபஸரில் உங்களுக்கு பாடம் எடுத்தாங்களா? இல்லை, அது வந்து எனக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்க டிஎம் நெஃப்ராலஜி ஸ்டூடெண்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு சாருக்கு மாற்றலாச்சு. நானும் அவங்க கூட மாற்றலாகி போனேன் சென்னையிலேருந்து. அப்போ நான் ஸ்டூடெண்ட்டு, சார் ப்ரொஃபஸர். அவங்க கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அந்த சென்னையிலேருந்து மாற்றலாகி போனதில் ஒரு சின்ன சுவையான நிகழ்ச்சி சொல்லணும். அப்போ நான் வந்து கிட்னி டாக்டர் படித்து முடிச்சிடுறேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிற டைமில் திடீர்னு வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தான் எங்களுக்கு பாஸ். அங்கேருந்து ஃபோன் வருது, என்னுடன் பணியாற்ற 3 பேரையும் வந்து பாருங்கன்னு போனோன்னு உள்ளே போயிட்டு முதல்ல வந்தவர் சிரிச்சுட்டே போனார். வர்றப்போ வருத்தத்தோடு வந்தார். வெளியே கையில் ஒரு பேப்பரை வச்சுட்டு என்னன்னு கேட்டேன், நீ உள்ளே போ உனக்கு தெரியும் அப்படின்னாரு. முதல்ல போனவரை உடனே ஒருத்தர் மதுரைக்கு போகணும்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபரு. 2வது ஒருத்தர் போனார். அவர் வெளியே வர்றப்போ உள்ளே போய் பாரு மச்சான், உனக்கு எங்கே உனக்கு தெரியும் அப்படின்னு, என்ன கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போனார். நான் உள்ளே போனோடனே என் கையில் ஒரு ஆர்டர் கொடுத்து நீங்கள் தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே பெரிய ஷாக். ஏன்னா இப்போ தான் நம்ம கல்யாணம் ஆகிருக்கு, ஒய்ஃப் இங்கே படிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமாக வெளியே வந்தோடனே அவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உனக்கு என்னடா மச்சான், அவங்க மாமனார் பெரிய தலைவர், உடனே மாற்றிடுவாங்க, நாங்கள் தான் போய் கஷ்டப்பட போகிறோம் அப்படி சொல்லிட்டு போனாங்க. இப்போ நானும் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா அப்போ அந்த நேரத்தில் இவருக்கு மாமனார் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ்னு கட்சி வச்சுருந்தார், 4-5 எம்எல்ஏ வச்சுருந்தார். முதல்வர் அவருடன் நெருக்கமாக இருந்த டைமு, அவருடன் நேரடியாக எந்த நேரத்துலையும் பேசலாம் போகலாம். சரி, எங்கள் மாமனார் சொல்லி உடனே கேன்சல் மாற்றிடணும்னு நினச்சிருந்தார். அந்த டைமில் அவர் வந்து அந்த இலங்கை பிரச்சனைக்காக வெளிநாடு சென்ற டைம் ஒரு 2-3 நாள் அவரை கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு 4 நாள் கழித்து நைட்டில் ஒரு நாள் ட்ரங்காலில் வந்தார். இந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி என்னை மாற்றிட்டாங்க, அதனால் நம்ம மாப்பிள்ளை போய் ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்ட்டாப்லையா? ஆமாம், போய் ஜாயின் பண்ணிடுங்க. நாம் வந்து சட்டசபையில் நம்மளே பேசுகிறோம், டாக்டருங்களாம் கிராமத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க, சென்னையிலே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் போய் இருங்க, அதனால் ஒரு நாள் சர்வீஸ் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு பெரிய ஷாக். எனக்கு என்னடா இப்படி சொல்லிட்டாரு. சரி, கொஞ்ச நாள்னு சொன்னால் என்ன, ஒரு 6 மாதத்தில் மாற்றி கொடுத்துருவார், 1 மாதத்தில் பார்த்து மெதுவாக ஆரம்பித்தேன். எப்போ சொன்னாலும் அதில் என்ன இப்போ அவசரம், நீங்கள் சின்ன வயசு தானே, அங்கே போய் இருங்க, பரவாயில்ல,
நம்ம என்ன எல்லாருமே நாம் போய் சென்னைக்குள்ளே எல்லா டாக்டரும் வெளியே போகணும்னு நம்ம பேசுகிறோம். நம்ம குடும்பத்திலே நான் போய் கேன்சல் பண்ணி நான் போய் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அது அது முழுமையாக நம்பலாம். அவர் போய் என்னுடைய மருமகனை மாற்றி கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் போய் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார். எனக்கு அது பெரிய ஷாக்காக இருந்தது. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க. பட் ஆனால் லிட்டலாக ஒரு மகளுக்காக எங்கே வேணால் செய்வாங்க அப்பான்னு கேள்விப்பட்ட இடத்துல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கொள்கை தான் முக்கியம்னு நகரவே இல்லையே அவர். ஆமாம் ஆமாம் அப்படி தான். அதனால தான் நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்கானோம். எங்கள் அப்பா எதுவுமே எங்களுக்கு செய்யாததுனால நாங்களே தான் செஞ்சுக்கணும்னு முடிவு செஞ்சு நாங்கள் வளர்ந்தோம். அப்புறம் எங்கள் அப்பா அவங்களுக்கு மாற்றல் பண்ண முடியல, அதனால் நான் மாற்றிக்கொண்டு அங்கே போனேன். ஆக்சுவலாக சென்னையிலேருந்து யாரும் தஞ்சாவூர் போக மாட்டாங்களா? அங்கே இருந்தால் இங்கே வருவாங்க. டீன்கிட்ட போய் கேட்குறேன், சென்னை மருத்துவக் கல்லூரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு. அவங்க சாரதா அவங்க லலிதா காமேஸ்வரன் மேடம் தான் DME. கொஞ்ச நேரம் என்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு ஸ்டான்லியில் போட்டாலே சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு வந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் உனக்கு இடம் கிடச்சிருக்கு, தஞ்சாவூர் போகிறேன்ற அப்படின்னு. இல்லை எனக்கு கணவர் டாக்டர் சவுந்தரராஜனுக்கு அங்கே மாற்றல் ஆயிடுச்சு, அதனால் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு. நீங்கள் உட்காந்து படிக்க வேண்டியதுன்னா அவர் அங்கே போய் வேலை செய்ய போகிறார். இல்லை நானும் அங்கே தான் போகணும் அப்படின்னு. அப்போ 2வது வருடத்துல நான் அங்கே மாற்றல் ஆகி போனேன். அதனால் 2 வருடம் சென்னை மருத்துவக் கல்லூரி, 3வது வருடத்துலேருந்து தஞ்சை மருத்துவக் கல்லூரி மாணவியாக மாற்றல் ஆகி போகிறேன். அங்கே போனால் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக ஒரு 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. அவங்க ஸ்கூல் படிக்கும்போது சொன்னாங்க பெரிய பிரைட்லாம் கிடையாது, நான் படிப்பேன் அப்படின்னாங்க. காலேஜ் படிக்கும்போது எப்படி நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப அட்டென்டிவாக இருப்பாங்களா? இல்லை அவங்க கிளாஸஸ்னால் வந்து ஜென்ரல் மெடிசன் கிளாஸஸ் போய் நான் அப்போ நெஃப்ராலஜிஸ்ட்டாக இருந்தாலும் ஜென்ரல் மெடிசன் கிளாஸஸ் எடுப்பேன். அவங்க பாட்டில் எல்லோரும் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் உட்காந்து கேட்பாங்க, அட்டன் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அதில் பர்சனலாக அவங்ககிட்டன்னு ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லை. எல்லோரும் கிளினிக்ஸ் எடுக்கிறப்ப வந்து அவங்களும் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள் தனியாக குடித்தனம் போனப்போ தனி வீடு எங்களுக்கு. அப்போ இருந்த பொருளாதார சூழ்நிலையில் வாட்ச்மேன் போட்டுக்க முடியாது, டிரைவர் போட்டுக்க முடியாது, சர்வெண்ட் போட்டுக்க முடியாது. எங்கிட்ட இருந்து ஒரே ஒரு ஸ்கூட்டர். எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் எங்கிட்ட இருந்து ஒரே ஒரு ஸ்கூட்டர் தான். அவங்க வீட்டில் வந்து ஒரு பிளைமவுத் காரு, 2 காரு, 3 காரில் இருந்து பழக்கப்பட்டவங்க. நான் ஸ்கூட்டரில் தான் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போவேன் வருவேன். இந்த பஸ்ஸு வர்றப்ப மட்டும் அப்பப்போ பயமாக இருக்குது, பஸ்ஸு இடிக்க வர்றான் அப்படின்னு சொல்லி என்னை இறுக பிடிச்சிக்குவாங்க. இல்லை பயப்படாதமா பஸ் போக வரைக்கும் கொஞ்சம் ஓரமாக நிறுத்திட்டு பஸ் போன ஒரு படம் ஸ்கூட்டரை ஓட்ட முடியும். அப்படி தான் போயிட்டு இருந்தோம். ஒரு முறை ரெயின் கோட் போட்டுட்டு தான் போவோம். நான் வீட்டில் தனியாக விட்டுட்டு வர முடியாது. நான் ஹாஸ்பிட்டல் டியூட்டி பண்ணுறப்போங்கிறப்போ அங்கே வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்து டாக்டர் அப்போ வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 4th இயர். அப்போ வந்து வீட்டில் தனியாக விட்டு வர முடியாதுங்கிறக்காக வந்து இங்கே நான் டியூட்டி பண்ணுறப்ப எங்களுடைய கூட வந்துடுவாங்க. என்னுடைய யூனிட் ஹவுஸ், லேடி ஹவுஸ் யூனிட்ஸுக்கு டியூட்டி ரூம் இருக்கும், அவங்களோட படுத்துக்குவாங்க, அங்கேயே இருந்துக்குவாங்க. அப்படி நான் நைட்டில் டயாலிசிஸ் பண்ணுறப்ப அவங்க வந்து பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் டெக்னீஷியன் எனக்கு அங்கே கிடைக்கல. அங்கே போன ஹாஸ்பிட்டல் போன புதுசில் நான் தான் அந்த ஊருக்கு 3-4 மாவட்டத்துக்கு முதல் நெஃப்ராலஜிஸ்ட். அந்த மெஷினை வாங்கினதே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்காமல் ரொம்ப நாள் கடந்து ப்ராப்ளம் ஆகி என்னை போய் இன்ஸ்டால் பண்ண சொல்லி பண்ணுறாங்க. டெக்னீஷியன் இல்லைன்னு அப்படிங்கிற ஒரு குறை இப்போ கூட அந்த பிரச்சனை போடிட்டு இருக்கு. நிறைய டயாலிசிஸ் சென்டரில் டெக்னீஷியன்ஸ் இல்லை, இஷ்யூ வந்துச்சு. ஆமாம், அதே மாதிரி இஷ்யூ இன்றைக்கி வரையும் ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். டெக்னீஷியனே கிடையாது. அப்போ நான் எனக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் எங்கள் டீனுக்கிட்ட சொல்கிறேன், யாராவது ஒரு நர்ஸை நம்ம ஜிஹெச்சுக்கு அனுப்பி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னப்போ ஒரு மிஸ்ஸஸ் ஜெயகிருபின்னு ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க அந்த லேடி நான் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் டாக்டர்னு சொல்கிறாங்க. ஒன்றைத்தையும் வந்து என்னால் அங்கே போய் தனியாக தங்க முடியாது, அங்கே போய் தங்கி செலவு பண்ண முடியாது. அப்போ நான் சொல்கிறேன், எங்கள் மாமனார் வீடு இருக்குது, ஒய்ஃபையும் வருவாங்க, அவங்களையும் கூட போய் அவங்க கூட தங்கிட்டு நீயும் கற்றுக்காமா அவங்களும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு 4 வாரம் இருந்து இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நைட்டில் எமர்ஜென்சிஸ் வர்றப்போ இவங்க வருவாங்க. 2 பேரும் ஸ்கூட்டரில் ஏறி போய் நைட்டில் போய் எமர்ஜென்சி அட்டன் பண்ணி டயாலிசிஸ் மெஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கிற நெஃப்ராலஜிஸ்ட்டுக்கு அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி டெக்னீஷியன் பிரச்சனை அன்றைக்கி இருந்தப்போ அப்படி வந்து ஒரு விஐபி தான். அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப முக்கியமான பிரபலமான ஒரு விஐபி. அவங்களோட ரிலேஷன் எனக்கு தெரியாது. அவங்க நைட்டில் வந்து கூப்பிட்றாங்க, அவங்கள வந்து யாருன்னே தெரியாது. ஒரு நைட்டில் ஒரு 11 மணி 12 மணிக்கு ஒரு டாக்ஸி வந்து என் வீட்டு முன்னால் நிற்கிது. அங்கே வந்து ஒரு மூச்சு வாங்கிட்டு ஒரு பேஷண்ட் வந்து சொல்கிறான். அந்த டாக்ஸி டிரைவர் பட்டுக்கோட்டையிலேருந்து அந்த பேஷண்ட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி மோசமாகி அப்போ அவங்க இருக்கவங்கலாம் ஒன்று வெள்ளூருக்கு வரணும், இல்லைன்னா எம்எம்சிக்கு வரணும், ஜிஹெச்சுக்கு வரணும். டயாலிசிஸ் 2 இடத்துல தான் இருந்தது. அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு, புதுசாக ஒரு கிட்னி டாக்டர் வந்திருக்காரு தஞ்சாவூர் மெடிக்கலுக்கு, நெஃப்ராலஜிஸ்ட்டு, அவருடைய வீடு தெரியும், அவரை போய் பார்த்துட்டு நம்ம அட்மிட் ஆகிக்கலாம்
அப்படின்னு சொல்கிறார். நான் உடனே வந்து நான் வீட்டிலலாம் வந்து என்ன பண்ண முடியும், உடனே டயாலிஸ் பண்ணணும், நீங்கள் போய் மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணுறோம். பின்னாலே 1 மணிக்கு போய் டயாலிஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் இவங்கள எழுப்பி இந்த மாதிரி நைட்டில் அந்த டெக்னீஷியன் அப்போ அது வரைக்கும் கிடையாது, டயாலிசிஸ் போகணும். அந்த லேடி வந்து குழந்தையோடு இருக்கிற லேடி நைட்டில் கூப்பிட முடியாது. ஆனால் நம்ம 2 பேரும் போகணும்னு சொல்லி ஸ்கூட்டரில் உட்கார வச்சு 1 மணிக்கு ஏற்றி கூட்டிகிட்டு போய் டயாலிசிஸ் போட்டுட்டு ஒரு 4:30 மணிக்கு வந்து வீட்டில் திரும்பி வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கோம். திடீர்னு வேலைக்காரமாக தட்டுறாங்க. தெரு பூரா ஒரே கூட்டமாக இருக்குது, யாரோ விஐபி வெளியே உட்காந்துருக்காங்க வந்து நிறைய அப்படின்னு பார்த்தா பேரை சொல்லாமன்னு நினைக்கிறேன். சொல்லலாம், ஏன்னா அவங்க மாமா தானே ட்ரீட். அவர் மரியாதைக்குரிய அவங்க டிஆர் பாலு அண்ணன், ஓ எம்பி, அவங்க மாமா ராமையன். ஓ அவங்களுக்கு அவங்க அப்போ வந்து சென்னை மாவட்ட திமுக செயலாளர். ஓ ஓகே. கருப்பு தொறுப்பு அவங்க துண்டை போட்டுட்டு ஜன்னலுக்கு வெளியில் திறந்தோடனே உட்காந்துருக்காங்க. அந்த தெரு பூரா டிஎம்கே கொடி கட்டின கார்கள் அந்த தெருவே சமைச்சு நிற்கிது. மெதுவாக வேலைக்காரமாக கேட்டேன் எப்போ வந்தாங்கன்னு. அவங்க வந்து 2 மணி நேரமாக உட்காந்துருக்காங்க. நான் ஐயோ அவங்க முக்கியமானவங்களாச்சே, நீ வெளியே உட்கார வச்சுட்டீங்க, நான் மன்னிச்சுக்கணும். இல்லை நான் வந்து 5:30 வந்துட்டேன், நீங்கள் 2 பேரும் அப்போ தான் வந்து டயாலிஸ் முடிச்சு வந்தீங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் ட்ரீட் பண்ணவே என்னுடைய மாமா ராமையன், ஆனால் அதை நன்றி சொல்ல தான் வந்தேன் டாக்டர், வேறு ஒன்றும் இல்லை, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை, அவரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணிட்டு போனார். அன்றைக்கி அவருடன் ஏற்பட்ட நட்பு பல ஆண்டுகள் தொடருது, இன்றைக்கும் தொடருது. ஆனால் அந்த ஒரு அன்புக்காக வந்து தஞ்சாவூர் மக்களை வந்து என்றைக்கும் மறக்க முடியாது. அந்த டாக்டர்ஸ் மேலே இருக்கிற அஃபெக்ஷன், அவங்க டாக்டர்ஸ் கொடுக்குற மரியாதை, கேட்குற ஃபீஸை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நான் ஒரு சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். வந்து என்னோடய கிளினிக்கில் வந்து ஒரு போர்டு போட்டிருக்கோம், மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனை அரசு மருத்துவமனைக்கு வர்றவங்க என்னுடைய ப்ரைவேட் கிளினிக்கு வரக்கூடாது, ப்ரைவேட் கிளினிக்கு வர்றவங்க அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு கிளியராக போர்டு போட்டிருப்பேன். என்னுடைய ரிசப்ஷனிஸ்ட்டு யாராவது ஹாஸ்பிட்டல் சீட்டோடு வந்து உட்காந்துருந்தா அனுப்பிடுவா. இல்லை சார் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு கிளினிக் வந்தால் அவருக்கு பிடிக்காது, அது மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இங்கே போகிறதுக்கு இங்கேருந்து அனுப்ப மாட்டேன். அதுக்கு தடையாக இருந்தது ஒரு மெஷின் இல்லாதனால தான் நம்ம அங்கே அனுப்ப வேண்டியிருக்கு. ஒரு முதல் டயாலிசிஸ் மிஷின் வாங்கணும்னு அதுக்கு அப்போ காசு இல்லை. அப்போ காசு இல்லைன்னு சொன்னப்போ டயாலிசிஸ் மிஷின் அப்போல்லாம் 1.5 லட்சம். அப்போ அதை வாங்குற காசு இல்லை. அப்போ வந்து மேடத்தோட வளையல், அவங்க அம்மா போட்டிருந்த வளையல், அதை கொண்டு போய் அடகு வச்சிட்டிங்களா? அடகு வச்சுட்டு அதுக்கு பேங்க் கேரண்டி போடுறதுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ பொருளாதார வசதி கிடையாது. நான் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வளர்ந்த குடும்பம். அவங்கள போய் கேட்க வேண்டாம்னு சொல்லி எங்கள் மாமியார் வந்து காரில் ஏறி வந்து என்னை பேங்க் ஆஃப் மஜராவில் லோன் கேரண்டி கையெழுத்து போட்டாங்க. குமரியானந்தனோட மனைவி வந்து என்னுடைய ஃபஸ்ட் டயாலிசிஸ் மிஷின் வாங்குறதுக்கு கேரண்டி போட்டாங்க. இந்த ஃபஸ்ட் டயாலிசிஸ் மிஷின் ஏன் கடன் வாங்கி வாங்கினேன்னா, தஞ்சாவூரில் ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது, ப்ரைவேட் ப்ராக்டிஸையும் கவர்மெண்ட் ப்ராக்டிஸையும் மிக்ஸ் பண்ணிட்டு நடக்கிறது. அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வர்றவங்க அங்கே வரக்கூடாது. நம்ம ஒரு தனியாக ஒரு டயாலிசிஸ் சென்டர் ஆரம்பிச்சிட்டா பேஷண்ட் அங்கே அனுப்ப வேண்டி இருக்காது இல்லையா? அதனால் தனியாக பார்க்குறவங்களுக்கு தனியாக ஃபீஸு, தனியான இது, கவர்மெண்ட்டில் பார்க்குறவங்க அவங்க பார்த்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு அந்த ட்ரெண்டை செட்டப் பண்ணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணினேன். அதுக்கு உதவியாக இருந்தது இவங்க. எப்போவும் டயாலிசிஸ் வந்து பண்ணுறதுக்கு அன்பெய்டு டெக்னீஷியன். ஆக்சுவலாக இன்னைக்கு தேதிக்கு வந்து இன்டர்நெட்டில் அந்த கப்புள் கோல்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல, ஆக்சுவலாக உண்மையான ரியல் கப்புள் கோல்ஸ் இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம என்ன தான் உழைத்து என்ன தான் இது பண்ணால் கூட ஒரு 60-70 வயசு மேலே நம்ம என்ன பண்ணோன்னு திரும்பி பார்த்து ஈஸி சேரில் உட்காந்து திரும்பி பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு மெமரிஸ் வேணும். அப்படி பார்த்தா உங்கள் 2 பேருக்கு வந்து நாள் கணக்காக பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. இன்றைக்கி யோசிச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணி ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே டயாலிசிஸ் பண்ணலாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு படம் மாதிரி விரிஞ்சிருக்கு. அது உங்கள் 2 பேருக்குள்ள பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் வந்து. நம்ம மக ஸ்கூட்டரில் உட்காந்துட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு எங்கள் மாமனார் அவங்க ஏர்லி ப்ரெக்னென்சின்னு தெரிஞ்சோடனே சந்தோஷத்தில் கார் எடுத்துகிட்டு அங்கே வர்றாரு. மக வந்துட்டு இப்போ ஸ்கூட்டரில் மறுபடியும் போயிட்டுருக்காளேன்னு பார்த்துட்டு அவர் வந்து காரை விட்டுட்டு போயிடுறாரு. அப்படியா? மாமனார் வந்து காரை விட்டுட்டு அவர் ஒரு டாக்ஸி வர சொல்லி போயிட்டு அப்புறம் 2 வாரம் கழிச்சு அங்கே மாமியார் ஒரு சின்ன கார் கொடுத்து அனுப்புனாங்க. அது மக இன்னும் வந்து கார் இல்லாமல் ஸ்கூட்டரில் போயிட்டுருக்கா. அப்பா என்னதான் இருந்தாலும் மகா வந்து பைக்கில் போகிறத பார்க்க விரும்பலை. அவர் அம்பாசிடர் கார் வச்சுருந்தாரு, அது வந்து 2727 அப்படியே அங்கேயே விட்டுட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு எங்கள் மாமியார் இன்னொரு கார் கொடுத்தாங்க. ஓகே 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 டாக்டர். அப்புறம் ஒன்றா நாங்களே வாங்கினது. அதுக்கப்புறம் காரு, அதுக்கப்புறம் வீடு, அதெல்லாம் எங்களோட உழைப்பில். அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாட்டேருந்து வேறு எதுவும் நாங்கள் காரை வாங்கிட்டு கொண்டு திருப்பி கொடுத்துட்டு வந்தாங்க காரை. அவங்க காரை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி ஓகே சின்ன மாருதி ஒன்று வாங்கிட்டு அந்த காரை கொண்டு திருப்பி கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே நீங்களே சம்பாதிச்சது, வீடு கார்லேருந்து எல்லாமே?
நாங்கள் 2 பேரும் சம்பாதிச்சது. ஆக்சுவலாக இவங்க லைஃப்பில் இன்னொரு மெசேஜ் இருக்குது. அது ஆக்சுவலாக பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலாச்சாரமே இருந்தது மேடம். அதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஓகே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆசை சொல்லுவாங்க, படிக்க வச்சிடலாம், ஃபாரினில் போய் படிக்க வைக்கிறேன் என்னெல்லாமோ சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குழந்தை வந்துடும், அதுக்கப்புறம் படிக்க முடியாது, குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ காரணத்தில் இந்த மாப்பிள்ளை வீட்டில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த பெண் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு கருத்து ஸ்டாப் ஆயிடுவாங்க. சில பேர் ஸ்போர்ட்ஸில் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கூட போயிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக உங்களுடைய கணவர் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி எல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்து உங்களை டாக்டர் ஆக்கி அண்ட் அகைன் திருப்பி உங்களுடைய அரசியல் பயணத்துலேயும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. பெரிய விஷயம். ஆக்சுவலி அவ்வளோ ஈஸியாக வந்து நடக்காது. நிறைய பேரோட பெண்கள் வீட்டில் கேட்டிங்கன்னா நான் நல்லா படித்தேன், மாப்பிள்ளை வீட்டில் வந்தாங்க, நல்ல வரன் மிஸ் பண்ண வேணான்னு சொன்னாங்க, அதனால் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால் என்னோட படிப்பு போச்சுன்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல உங்களோட ஃபேமிலி இவ்வளோ சப்போர்ட் பண்ணது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த மனைவி. எப்படி ஆளுநராக இருந்து அடுத்த நாள் புரோட்டோகால் இருக்காதோ அதே மாதிரி டாக்டராக இருந்துட்டு அடுத்த நாள் அரசியல்வாதினா ஃபீஸ் கிடையாது. அப்போ ஒரு நாள் கேட்டேன், அப்பா நான் வாங்குற சம்பளம் ஃபீஸ்லாம் இல்லாமல் இருந்துக்குவீங்களான்னு கேட்டேன். நீ இருந்துக்க வேணா, நான் இருந்துக்க வேணாங்க. சரி அப்போ நான் ரிசைன் பண்ண போகிறேன்னு. எல்லாத்தையும் இப்படி தான் முடிவெடுத்து ரிசைன் பண்ணிட்டு குதிச்சிடுவேன். நான் அப்படியே குதிச்சேன். ஆனால் ஆக்சுவலாக உண்மையிலே நான் மனம் வந்து சொல்கிறேன் டாக்டர், பொறாமையாக இருக்கு டாக்டர். சீரியஸா இப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன முடிவெடுத்தாலும் சரிம்மா எடுத்துக்க, சரிம்மா பண்ணிக்க அப்படின்னு எல்லாரும் முடிவெடுக்க மாட்டாங்க. அது எங்களுடைய திருமணத்தை வாழ்த்து வீடியோவை பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களும் மரியாதைக்குரிய புரட்சித் எம்ஜிஆர் அவர்களும் இந்த திருமண நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப அவர் சொல்லுவார், டாக்டர் தமிழிசையை பார்த்தா அவங்க பொது வாழ்க்கைக்கு வரவங்கள மாதிரி தெரிகிறாங்க, அதுக்கு அவங்களுடைய எதிர்காலத்தில் அப்படி ஒரு நிகழ்வுக்கு சௌந்தரராஜன் மணமகன் துணை நிற்க வேண்டும் என்ற வார்த்தை இருக்கும். அது ஏன் அப்படி சொன்னார்னு தெரில. அன்றைக்கி எம்ஜிஆர் அவரோட வாயால் சொன்ன வார்த்தை அது. வருங்காலத்தில் உங்கள் மனைவி அவரோட ஆசீர்வாதமும் இருக்கே. ஆமாம், அவருடைய ஆசீர்வாதம் இருக்கார். அவர் மாலை எடுத்து கொடுப்பாரு. கலைஞர் அவர்கள் வந்து மாலை எடுத்து கொடுத்தாங்க, அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணி தாலி எடுத்து கொடுப்பாரு. தாலி கட்டுறப்ப அந்த தாலியை வந்து கையால் தாங்கிட்டு இருப்பார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 முடிச்சு போட்டாச்சா அது மாப்பிள்ளை அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் விட்டுறக்கூடாதுன்னு விட்டேன். ஏன்னா வந்து ஒரு முறை இன்சிடென்ட் அவர் பேசுகிறப்ப சொன்னார், ஒரு கல்யாணத்தில் என்னை பார்த்த பரபரப்பில் தாலி கட்டுற நேரத்தில் மகனமான் வந்து அவசரத்தில் விட்டோன்னு தாலி கீழே விழுந்துடுது, அப்படி விடக்கூடாதுங்கிறனால அவரோட உதவியாளர் வந்து எங்கிட்ட விளக்கமாக சொன்னார். இப்போ தலைவர் வந்து 3 முடிச்சு போட்டு அந்த விபூதி வச்சு விற்பாடு போட்டாச்சான்னு உறுதி பண்ணிட்டு தான் கையை விடுப்பார். ஏன்னா ஒரு தடவை தாலி விழுந்துடுது, அப்படி நடந்துடக்கூடாதுங்கிறக்காக எம்ஜிஆர் வந்து அந்த தாலி பிடிச்சிட்டே நின்றுருப்பார். எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் சொல்லி அது என்ன மாப்பிள்ளை நல்லா முடிச்சு போட்டாச்சல்ல, டாக்டர் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்குவீங்க அப்படின்னு சொல்லி அப்படி சிரிச்சு சொல்லிட்டு பேசுகிறப்போ அதை சொல்லுவார். ஆனால் தட் ஷோஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஒருத்தர் வந்து டக்குன்னு விழுந்துச்சு அபசகனம்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். இல்லை அப்படி சொல்லிட்டாங்களே, இன்னொரு கல்யாணத்தில் விழுந்துருச்சு, அது அந்த சூழ்நிலையே ஒரு மாதிரி மாறி போச்சு. அன்னையிலிருந்து எல்லா திருமணங்களும் மாப்பிள்ளை கட்டுற வரைக்கும் அவர் தாலி எடுத்து கொடுக்குறாருல, அந்த கொடுக்குற கையை அப்படியே பிடிச்சிக்குவார். பிடிச்சிட்டு அவங்க கட்டி முடிச்ச பிறகு தான் விடுவார். அப்படி தான் எங்கள் கல்யாணத்துலையும் செஞ்சார். ஆக்சுவலாக எம்ஜிஆர் வந்து நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். டாக்டர் கலைஞரும் வந்திருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்க? ஆனால் அந்த உங்களோட திருமணம் நடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேஜ் போட்டு அதுவே ஒரு மாநாடு மாதிரி நடக்கும். நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய பேர் அரசியல் பேசுவாங்க. அந்த இடத்துல 2 முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க. வெகு நாளுக்கு அப்புறம் 3 பேர் அவரும் வந்து மாப்போசி அவர்கள் இருக்காங்க. மாப்போசி முன்னிலையில் கலைஞரும் எம்ஜிஆர் அவர்களும் நடத்தி 3 முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க. பெரிய அரசியல் கலைபரமாகவே இருந்திருக்கு. ஆமாம் ஆமாம், பெரிய ஒரு மாநாடு, ஒரே சிரிப்பு கொண்டாட்டம். அதில் வந்து கலைஞர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கையை பிடிச்சாரு. உடனே இவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம்னா எங்களுக்கும் கொண்டாட்டம் அப்படின்னாரு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்க. ஏறக்குறைய 10 ஆண்டுகள் கழிச்சு எங்கள் கல்யாணத்தில் பார்க்குறாங்க 2 பேரும். அந்த படங்கள் தலைப்புச் செய்திகள் தான். இன்றைக்கி நான் தலைப்புச் செய்தி, அன்றைக்கி என் திருமணம் தலைப்புச் செய்தி. ஏன்னா அந்த சூழலில் வந்து ஒரு நிமிஷம் அனுமதியுடன் வந்து அந்த அன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமராக இருந்தவங்க இந்திரா காந்தி அம்மா வந்து 8:30 மணிக்கு சென்னைக்கு வர்றாங்க. எங்களுடைய திருமணம் வந்து 6:30 to 7:30. அதனால் எனக்கு தகவல் சொன்னது வந்து சிஎம் போய் அவங்கள ரிசீவ் பண்ணிவிட்டு 8:30 மணிக்கு மேலே தான் வருவார், அதனால் நீங்கள் வந்து ரெடியாகி 6:30க்கு வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு 5:45 வந்து கதவை தட்டுறாங்க. ஐயோ சிஎம் வந்துட்டுருக்காரு, நீ என்ன ரெடியாகலை, மாப்பிள்ளை ரெடியாகலை, பொண்ணு ரெடியாகலை அப்படின்னு சொல்லி உடனே நான் அவசரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே வர்றேன். முதல்ல வந்து அவங்க ஆன்டி ரூமில் வந்து மரியாதைக்கு முன்னாள் முதல்வர் அவங்க கலைஞர் அவர்கள் உட்காந்துருக்காங்க. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கீங்க, வந்து இப்போ இருக்கீங்க, படிச்சிங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் பேசிகிட்டு இருக்கப்போ தலைவர் வந்துடுறாங்க. 2 பேரும் 2 நிமிஷம் எம்எம்சியில் படிச்சுருந்தீங்க, கரெக்ட், எம்எம்சியில் படிச்சுட்டு இருந்தேன், அறிமுகப்படுத்துகிறாங்க.
முதல்ல கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது. முதல்வரும் முன்னாள் முதல்வரும் 2 பேரும் உள்ளே வரப்போ எல்லோரும் கைதட்டி ஆரவாரமாக கைதட்டுறாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் தனியாக பிரிஞ்ச பிற்பாடு ஒன்றா அமர்ந்த முதல் நிகழ்ச்சி எங்களோட திருமண நிகழ்ச்சி. திமுக அண்ணா பெரிய பிரீஃப்க்கு அப்புறம் பெரிய ரைவல்ரிக்கு அப்புறம் அது அதை வந்து சொல்கிறப்போ இவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, அதிகாலையிலேயே மாமனார் வரவேற்புரில் சொல்கிறாரு, அதிகாலையிலேயே வந்து என்னுடைய மகள் திருமணத்தை வரவேற்று நேரத்திற்கு வந்திருக்கார் முதல்வர் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. குமரியானந்தன் பேசுகிறப்ப அதிகாலைன்னு சொன்னார். எனக்கு அதிகாலை 4:30 மணி 5 மணிக்கு இருந்து உடற்பயிற்சி செய்து பழக்கம். இதை ஒரு செய்தியாக சொன்னார் அன்றைக்கி. நான் எனக்கு அதிகாலை 5 மணிக்கு எந்திரிக்கிறது எனக்கு 5 மணி 4 மணி 6 மணி எனக்கு அதிகாலை கிடையாது, எனக்கு 4:30 மணி அதிகாலை. குமரியானந்தனுக்கு வேணால் 6:30 மணி அதிகாலையாக இருக்கலாம். அதிகாலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. 4:30 மணிக்கே எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்கிற பழக்கம் உண்டு அப்படின்னு அதை ஸ்பெசிஃபிக்காக சொன்னார். இது முக்கியமான திருமணம், அதனால் வந்து இன்றைக்கி பாரத பிரதமர் வந்தால் கூட இது கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிடுவாங்க, கடைசி வரைக்கும் இருந்து வாழ்த்திட்டு போகணும். இது இன்றைக்கி மட்டும் அவங்க முன்னால் போகிறதுக்கு அனுமதிக்கணும், நான் பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அப்புறம் கலைஞர் பேசுகிறாரு. இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்தாங்க. இன்னொன்றும் கலைஞர் சொன்னார், தமிழோசை கேட்காதா என்று எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருந்த காலத்தில் மகளுக்கு தமிழிசை என்று பெயர் வைத்திருக்கிறார் அப்படின்னு. ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் வந்தாங்க. அது வந்து பெரிய பிரேக்கிங் நியூஸ் தான். இப்போ வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு 24 நேரமும் பிரேக்கிங் நியூஸில் தான் வந்திருக்கும். இப்போ கல்யாணம் தான் உங்க இதான் வந்திருக்கு. தொலைக்காட்சி இல்லை, அதனால தலைப்புச் செய்திகள் தலைப்புச் செய்தியாக வந்ததுனால அன்னைக்கு ஈவினிங் பத்திரிக்கையில் வந்த செய்தி, நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறப்போ போட்டுட்டோம், பிரிஞ்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா பார்த்தப்போ நீங்கள்லாம் கைதட்டி எங்களை வரவேற்றீங்க. நாங்கள் உங்களை 2 பேரும் ஒன்றா பார்த்து உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சியோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் மகிழ்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லி தலைவரை பார்ப்பார், கலைஞரை பார்ப்பார். அது கையை பிடிப்பாங்க. எம்ஜிஆர் அவர் வந்து கலைஞரோட கையை பிடிப்பாங்க. கை பிடிப்பாங்க. அப்போ வந்து தலைப்புச் செய்தி, விரைவில் திமுகவும் அண்ணா திமுகவும் இணையும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு குமரியானந்தன் மகள் திருமண விழாவில் எம்ஜிஆர் சூசக தகவல் அப்படின்னு தான் தலைப்பு போட்டிருந்தாங்க. அந்த டைமில் தான் வந்து பிஜு பட்நாயக் வந்து இவங்க 2 பேரையும் சேர்த்தணுங்கிற ஒரு முயற்சியில் இருந்தார். அந்த சூழ்நிலையை ஃபிட்டின் ஆகிற மாதிரி தலைப்பு கொடுத்துருந்தாங்க, திமுகவும் அண்ணா திமுகவும் விரைவில் இணையும் அப்படி. ஆக்சுவலாக உண்மையிலே டாக்டர் இதுவே பெரிய பிரேக்கிங் நியூஸ். இப்போ இன்கேஸ் இவங்க 2 பேர் வந்து அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சிருந்துச்சுங்களேன், உங்க கல்யாணத்துல தான் அப்படி ஒரு இணைப்பே நடந்திருக்கும். அது தமிழக வரலாற்றில் ஒரு பெரிய ட்விஸ்டா இருந்திருக்கும். இன்னைக்கு எதிர்கட்சியில மேபி பிஜேபி டிஎம்கே கூட இருந்திருக்கலாம், ஆனா அதிமுக திமுக வர பிஜேபி டிஎம்கே கூட இருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் வாங்கலாம். அந்த மாதிரி மேபி இவங்க 2 பேரும் கை கோர்த்தது அப்படியே அமர்ந்திருந்துன்னா நீங்க பிஜேபியில் சேர்றீங்க, அதுக்கப்புறம் ஒரே கதையில் வரீங்க, இன்னைக்கு திமுகவும் நீங்களும் எதிரெதிர நின்றுருப்பீங்க. ரைட். ஆக்சுவலாக உங்களோட நிறைய மொமெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான மொமெண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் டாக்டர் தமிழிசை அவர்களுக்கும் ஒரு முக்கியமான மொமெண்ட் இருக்குது. என்னென்னா, தமிழிசை அவர்களுடைய அப்பா திரு குமரியானந்தன் அவரோட தலைமையில் தான் எங்கள் அப்பாவோட கல்யாணம் இருந்துச்சு. என்னோட கல்யாணம் வந்து தமிழிசை மேடம் வந்ததாங்க. அதே போல் எனக்கு என்னுடைய மதர்-இன்-லாவுக்கு டாக்டர் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. என்னோட தமிழா ஷோக்கு முதல் விருந்தினராக வந்தது தமிழிசை மேடம் தான். இது எதுவுமே கோரிலேட் பண்ணி பண்ணது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக நடந்த ஒரு விஷயம் இது. ஆக்சுவலி இது நான் சில விஷயங்கள் நம்புவேன். அது நீங்கள் உங்களுடைய உழைப்பு நேர்மையாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் கரெக்டாக இருந்ததுன்னா அது எங்கே இருந்தாலும் எப்படியா கனெக்ட் ஆகி வந்துடும் அப்படின்னு. அப்படி உங்களோட லைஃப்பில் நிறைய மொமெண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி ஏதாவது கட்சியில் பிரச்சனைன்னு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், விடு ஷாப்பிங் போகலாம், சாரி சொல்கிறோட சாரிக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவேன். அப்படி பார்த்தா உங்களுக்கு தினம் பிரச்சனை இருக்கு. அப்படி தினம் ஷாப்பிங் தான் போறோம். நீங்க அதான் நிறைய சாரி வச்சிருக்கேன். ஐபிசி தமிழ் வழங்கும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்னும் நான். டைட்டில் ஸ்பான்சர் GT Holidays, South India's #1 travel brand, powered by Yasco shirts, trousers and dhotis, Tanvi Boutique, Queen of Handlooms, Life Fertility and Women's Healthcare, special partner Palm Shore Serving Flavors.